போய் தொலை. போயிட்டு வரட்டி செல்லம். உனக்கு தாண்டி போயிட்டு உள்ள போய் தாப்பால போட்டுங்க. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் நம்ம வீட்டு மேலதான் கண்ணா இருக்கானுங்க. வீட்டுக்குள்ள போய் தாப்பால் போட்டுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் நம்ம வீட்டு மேலதான் கண்ணா இருக்கிறானுங்க. அப்படியா? முக்கியமான விஷயம் என்ன? பால்கார வர நேரமாச்சு. அம்மா பால் அம்மா பாலுன்னுவான். கது திறந்து வாங்கிடாத, ஜன்னல் வயல கை விட்டு வாங்கிக்க. என்ன? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ கடைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வா. வேற எவ்வளவு ஓட்டிட்டு வந்துடாத. இதுல எல்லாம் விபரமா தான் இருக்காளுங்க. உள்ள மாட்டணும் பின்னி பெடல் ஏத்துறாளுங்களே. இதுல உன்னத்தி வேற. இந்த ஜென்மத்துல இவங்க 2 பேரே போறோம். வேற ஒத்தி வேணாம். என்னடி இவ்ளோ லேட்டு? உனக்காக எவ்வளவு நேரம் காத்து நிக்கிறது? இவங்க கிட்ட வாகப்பட்ட நாள்ல இருந்தே முறை வாசல் செய்யறதாகுது. எவ்வளவு நாளைக்கு தான் செய்யறது? தண்ணி வண்டிக்காரன் கேட்டு போட்ட மாதிரி உட்காந்துக்கிறானே. இவனுக்கு தெரியாம நம்ம எப்படியாவது போய் ஆகணும். மாப்பிள்ள கூப்பிடுறானே. நான் பாக்காம போயிட்டு வாடாங்க. என்ன மாப்பிள்ள, கல்யாண காட்சி எதுவும் பண்ணலையா? நமக்கு யாரா இந்த ஊர்ல பொண்ணு கொடுக்குறா? நமக்குன்னு சொல்லாத, உனக்குன்னு சொல்லு. எனக்கு 1க்கு 2 இருக்கு. ஒன்ன வச்சே சமாளிக்க முடியல, எப்பரா 2 வச்சு காலம் தள்ளுற? அதையான் கேக்குற மாப்பிள்ள. அக்கா காரிய கல்யாணம் பண்ண 2 வருஷம் பொறுத்து குழந்தை பிறக்கல. குழந்தை பத்திக்கலான்ட்டு தங்கச்சி காரிய கல்யாணம் பண்ண, அவளுக்கும் குழந்தை பிறக்கல. என்ன குழந்தையாக்கி தொட்டில போட்டு ஆட்டோ ஆட்டோ ஆட்டோன்னு ஆட்டுறானுங்க மாப்பிள்ள. சந்தோஷமான விஷயம் தானே? சந்தோஷமான விஷயம் இல்ல மாப்பிள்ள, பேட் விஷயம் மாப்பிள்ள. சரி வா மாப்பிள்ள, கட்டிங்க போடலாம். வேணாம் மாப்பிள்ள, எனக்கு பழகல மாப்பிள்ள. வா மாப்பிள்ள. குடிக்க மாட்டேன் மாப்பிள்ள, எனக்கு நிறைய வேலை இருக்குது மாப்பிள்ள. சொல்றேன்ல வா. விடமாட்டான் பழகுதா, எப்படி ஏறுறது? மெதுவா. சொல்லுங்க மாப்பிள்ள. ஆமா, அக்காவை கரெக்ட் பண்ணா ஓகே, தங்கச்சி எப்படியா கரெக்ட் பண்ணா? அது ஒரு பெரிய கதை. சொல்லியா? சொல்லாம விடமாட்டான் பழகுது. வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தா தட்டு நிறைய சோறை போட்டு நல்லா பெசிந்து மாறி 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 ஊட்டுவாளுங்க. அவளுக்கு மட்டும் கொஞ்சமா இந்த வாய் தோற அம்மா ஊட்டுறேன். ஊட்டினேன், தட்டே காலி ஆயிடுச்சு. நான் எங்கடி சாப்பிட்டேன்? இவனே குடிக்கிறான். இவன் நம்மளுக்கு குடுக்கற மாதிரியே தெரியல. அப்புறம் சாப்பிட்டு பாய் விரிச்சு படுக்க போனா ஒருத்தி இந்த காலாமுக்கோ ஒருத்தி அந்த காலாமுக்கோ அந்த சுகம் இருக்கு. அமுக்குறேன்டி. இந்த சுகத்தை தாண்டி உங்ககிட்ட அனுபவிச்சேன், வேற ஒன்னும் அனுபவிக்க முடியல. தூங்கலான்னு லைட் ஆஃப் பண்ணா இப்படி கொட்டு விட்டு தூங்குறாளுங்களே. இவனுங்க என்ன பொம்பளையா இருப்பாளுங்க. இவனுங்களை கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம். செல்லம் ஏந்திரி, செல்லம் இவ்வளவு எழுப்பி பாப்ப. ஏந்திரி, அக்கா காரி தூங்கிட்டா. இப்படி தூங்குனா எப்படி குழந்தை போறக்கும்? கத்துவாளுங்க பாரு. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் என்ன ஏதுன்னு ஓடியாந்து கதவை டொம்மு டொம்முன்னு தட்டுவாங்க. மேல செய்யறான் கதவை திறந்து என்னன்னு கேட்டா, நடுவயால நம்ம குடும்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவன் எங்க போறான்? நம்ம வீக்னஸ் எல்லாம் போட்டு வாங்கிட்டானே. இவன் போற போக்கே சரியில்லை. நம்ம கடைக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு போக வேண்டியதான். இது என்னன்னு பாப்போம். 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்ட படுற அவசரம் இருக்குது. என் நிலைமை எவனுக்கு மாப்பிள்ள பாத்து பாக்காம கூட்டு வந்துட்டல. கல்யாணம் ஆகல சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கை குழந்தை உட்கார வச்சுக்கிற. குழந்தை கூப்பிடுது. எனக்கு 2 குழந்தை இருக்குடா. நானே பார்த்து பேசணும். இஷ்டத்துக்கு பேசல. இவன மாதிரி கல்யாணம் ஆகுது மட்டும் என்ன நானே? மச்சான் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போயிட்டு வரட்டா? என்னடா உனக்கு தான் வேலை இருக்குதா? எங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா? வாடா யூட்டன் பண்றா. எங்கடா குழந்தை மாதிரி இருக்கிறான், என்னமா குத்துறான்? சார் ஒரு சின்ன டவுட். நல்லா கேளுங்க. உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது சொன்னீங்களே, அது எப்படி சார் ட்ரை பண்ணீங்க?
இனிமே அதை பத்தி சத்தியமா நான் கேட்கவே மாட்டேன். வந்த வேலையா பாடுறா. மாப்பிள்ள கட்டிக்க போட்டு போங்க. ஏன்டா மாப்பிள்ள சரக்க காணோம்? எடுத்து வைடா சரக்க. கிளாஸ் கிளாஸ் எடுத்து வையா. மாப்பிள்ள உன் முத பொண்டாடி பேர் என்ன? லட்சுமி. ஊத்துறா லட்சுமிக்கு. நம்ம பொண்டாட்டி பேரு கேக்குறானுங்க, எது கேக்குறாங்கன்னு தெரியலையே. பொண்டாட்டி பேர் என்ன? மகாலட்சுமி. ஊத்துறா மகாலட்சுமிக்கு. ரொம்ப சிக்கலான இடத்துல மாட்டிக்கணுமோ? பொண்டாட்டி மகாலட்சுமி கேக்குறானுங்க. சரக்கு ஊத்திட்டீங்களே? ஆமா, தண்ணி எடுத்து ஊத்துறா. சூப்பர். எல்லாம் ரெடிமேட்டா வச்சிருக்கானுங்க. இது ரொம்ப விபரமான ஆளா தான் இருக்கான். மகாலட்சுமிக்கு இது உனக்கு, எனக்கு. இந்த பாட்டில் தான் நீ, இந்த தண்ணி நான். தூக்குடா லட்சுமி. நீ மகாலட்சுமி தூக்குடா. நம்மளோட வயசுல பெரியவனா இருப்பானோ, மொட்டை குடி குடிக்கிறான். போறவன உட்கார வச்சு இவனுங்களே குடிக்கிறாங்க. இந்த காலி பட்டில தான் நீ. உனக்குலாம் 2 பொண்டாட்டி தேவையாடாது. சும்மா போறவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம பொண்டாட்டி பேரை சொல்லி தண்ணிய ஊத்தி அவனுங்களே குடிச்சிட்டு அவனுங்களே போறானுங்க. ரொம்ப விபரமான ஆளத்தான் இருக்கானுங்க. நம்ம விபரமா இருக்க வேண்டியதுதான். உன்னால தாண்டி அவர் என்கிட்ட பேசுறதே இல்ல. நீ என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து அவர் என்ன திரும்பியே பாக்குறது இல்ல. போன வரட்டும். வாழ்க்கையில சந்தோஷம். என்னமோ பண்ணானே. ஏதோ பண்ணிட்டு போன போல இருக்கே. இருக்கா யோசிச்சு சொல்றேன். ஏண்டி நான் பேசுறதுக்குள்ள எதுக்கு பேசுறேன்? எப்படி பண்ணிட்டு போயிட்டா? என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன செய்ய? அது அவன் வரான். நம்ம 2 பேரும் என்ன நினைச்சிட்டு அவள் வந்த உடனே எடுத்து பேசுவா பார்த்தாது என்கிட்டயே நினைச்சிட்டு இருக்க. நிறைய பேசலாம் வாங்க. போலீஸ்கார கூட அடி வாங்குறேன். அடிச்ச போதெல்லாம் ஐயோ ஒரு அடி சமாளிக்கிறேன். என்ன மச்சான் ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்துருக்க? ஏய் பசங்களா, நான் கூப்பிட்டா வருவீங்களா வர மாட்டீங்களா? எங்க இந்த ஊர்ல 2 பேரும் அசிங்கம் போயிட்டாங்க. அவங்கள தூக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிடலாம் வாங்க. வாங்கடா போலாம். இந்த வீடுதான். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயா சாமி, இப்பயாவது விட்டாளுங்களே. ஐயோ என்னாச்சு? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. என்ன? ஒண்ணு இல்லைங்க. உட்காருங்க. இனிமே எங்களை விட்டுட்டு எங்கேயும் நீங்க போகாதீங்க. நான் போக மாட்டேன். என்ன நடந்து சொல்லு. ஒண்ணும் ஆகலைங்க. எங்களுக்கு இனிமே நீங்க தாங்க தெய்வம். இனிமேட்டு உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க தான் எனக்கு செல்லம். என்ன இந்த ஏரியா கூட்டு வந்திருக்க? அங்க பாரு, இவ்வளவு நல்லா அழகா இருக்கு.
நேத்திக்கு கடல்ல சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு. அம்மா ஏன் திடீர்னு ஆனா நான் விழுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன நீங்க மட்டும் உட்கார்ந்திருக்கீங்க? அவங்க யாரையும் காணோம். எங்க போயிருக்காங்க? அவங்க எங்க போனாங்கன்னே தெரியாது. ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு போலையா? எங்ககிட்ட சொல்ல. உங்ககிட்ட சொல்லாம எங்க போயிட்டாங்க? சரி வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு வருஷம் பிறக்குதுல்ல, எல்லாரும் சர்ச் நாளைக்கு மறக்காம வந்துருங்க. சரியா? வரோம். வரோம். என்னடா மச்சான், அவங்க இல்லைன்னா இவங்களும் நிக்க மாட்டாங்க. அதான்டா மச்சான் எனக்கும் புரியல. அவங்க இல்லைன்னா இவங்களும் நிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாம் அங்க போய் என்னடா மச்சான் பண்ண முடியும்? இவங்கள விட்டு அண்ணா எங்கேயுமே போக மாட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. இனிமேலாச்சும் அண்ணாவை திட்டாம இரு. இனிமே உன் முன்னாடி உங்க அண்ணாவை திட்டவே மாட்டேன். அப்போ நான் இல்லாத போ திட்டுவியா? உங்க அண்ணாவை திட்டினா உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? அவருக்கு சின்ன வயசுலயே அப்பா அம்மா இல்ல, இறந்துட்டாங்க. அவருக்கு எந்த பொம்பளை பசங்களை திட்டினாலும் பிடிக்காது. பாவம். அதனால அவரை யார் திட்டாலும் எங்களுக்கு கோவம் வரும். ஆமாண்டி, அந்த அண்ணா ரொம்ப நல்லவர்டி. எத்தனையோ பொண்ணுங்க வலை விரிச்சு அவர் விழல, ஆனா உன் வலையில விழுந்துட்டாரு. அவர் என்னைக்கும் மறந்துடாத. என் உயிரே போனாலும் உங்க அண்ணாவை நான் மறக்கவே மாட்டேன். போலாம். மறக்க முடியுமா? ராத்திரி ஒரு வீட்டுக்கு திருட போனேன். சொன்னா கேட்கணும். வாடி கண்ணு, விட மாட்டோம். வா. நான் இப்படி வாழ வேண்டிய பொண்ணு இல்ல. நானும் தான். விடுங்க. ஒரு உலக அழகி அங்க படுத்து தூங்குறாள். அவ அங்க படுத்து தூங்கட்டும். தூக்கம் சரியில்லைன்னா அழகு போயிடும். அதனாலதான் வந்திருக்க மாட்டேன். அப்போ குழந்தைங்க இல்ல. இவன புதுவிதமாய கள்ளன், திருடுவதில் இவன் தானே மன்னன். கண்ணில் பட்டதையெல்லாம் சுருட்டும் கள்ளன் கள்ளன். களத்தில் பயமின்றி இறங்கிடும் கள்ளன், கிடைத்த பொருட்களை அள்ளிடும் கள்ளன். கைவரிசையில் இவன் தான் என்றும் முன்னால் நிற்பான். பயமென்றால் தெரியாதே, நற்குணங்கள் கிடையாதே. 420 ஃபோர்ஜரியில் இவன் ஒரு சூரன். இவன புதுவிதமாய கள்ளன், திருடுவதில் இவன் தானே மன்னன். கண்ணில் பட்டதையெல்லாம் சுருட்டும் கள்ளன் கள்ளன். களத்தில் பயமின்றி இறங்கிடும் கள்ளன், கிடைத்த பொருட்களை அள்ளிடும் கள்ளன். கைவரிசையில் இவன் தான் என்றும் முன்னால் நிற்பான். பயமென்றால் தெரியாதே, நற்குணங்கள் கிடையாதே. 420 ஃபோர்ஜரியில் இவன் ஒரு சூரன். எத்தனை பவுன் இருக்குன்னா நான் பார்க்கல. மேரியோட கழுத்துல போட்டுக்கிறதுக்கும் கல்யாண செலவுக்கும் இதுல இருக்கு. இது எங்க இருந்து வந்ததுன்னு மேரிக்கு இப்ப தெரிய வேண்டாம். கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சாம் தம்பி, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஆக வேண்டியதை பாருங்க. கல்யாணத்தை முடிங்க, போங்க. எனக்கு ஒரு ரவுண்டு ஊத்துற. ஓ
நேத்து நைட் ஷிஃப்ட்டுக்கு போய் ரொம்ப டயர்டா அப்ப கொஞ்சம் சோடா இருக்கு. ஊத்து. இல்ல வேண்டாம். மச்சான் உனக்கு போறதுக்கு வண்டி வந்துருச்சு. இப்ப என்ன பிடிச்சிட்டு போய் என்ன பிரயோஜனம்? கையில ஒண்ணும் இல்ல. பொருள் இல்ல அப்ப சரி. பொருள் இருக்குடா. பொருள் இருக்கா? எங்க? இதோ இங்க. ஐயோ நான் போய் ஒளிச்சு வச்சுட்டு வரேன். நல்லதெல்லாம் போடுறதுக்குன்னு கண்டிப்பா ஒரு யோகா இருக்கணும். எங்கடா சாமுவேல்? இப்ப வருவான் சார். போயிருக்கான். ஒண்ணுக்கு போயிருக்கான் சைகையில சொன்ன சார். என்னடா என்னாச்சு? சார், விடுங்க, விடுங்க. என்ன சார் உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் சொல்றேன் வாடா. எங்க? என்னடா சார் என்னடா சொல்றாரு? சாருக்கு என்ன வேணா சொல்லாமே. என்னாச்சு? ஃபிங்கர் சிப்ஸ் சார் இப்ப பண்ணதுதான். என்ன சார் இதெல்லாம்? மரியாதையா வந்து ஜீப்ல ஏறினா உனக்கு நல்லது. ஓ, அந்த ஜிப்புக்கு இப்பெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். மிரட்டாம நிறைய விஷயத்துக்கு வாங்க. நேத்து ராத்திரி எங்க இருந்த? நேத்து ராத்திரி இவன் எங்கேயுமே போல என் வீட்டுல தான் இருந்தான். உங்க வீட்டுலனாக்கா உன் பொண்டாட்டிக்கும் உனக்கு நடுவுல படுத்துட்டு இருந்தானா? அவன் எதுக்காக சார் மிரட்டுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அந்த ஏசிபி சுரேஷ் வீட்ல இருந்து நேத்து ராத்திரி நீ எடுத்த 75 சவர நகை எங்க? எது? ஏஎஸ்ஐ 75 பவுனா? சார் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த சொட்ட தலையனா இருக்கும். அவன் வீட்டுல இவ்வளவு தங்கம் இருக்கா? சார், நுங்கு திங்கிறவனை விட்டுட்டு அதை நோண்டி திங்கிறவனை பிடிக்கிற கதையெல்லாம் இங்க வேண்டாம். நான் எடுத்தேன்னா நான் தான் எடுத்தேன்னு சொல்லுவேன். ஆனா அடுத்தவன் பண்ண தப்புக்கு நான் பழி ஏத்துக்க முடியாது. சார் நீங்க கிளம்புங்க. டேய் வெயிட்டர், ஒரு கோட்டர் சொல்லு. நீ உண்மையே சொல்ல மாட்டல்ல? கை எடுங்க சார். வேட்டி பிடிக்காதீங்க. வேட்டி விடுங்க. வேட்டி விடுங்க சார். நான் சொல்லிட்டேன். வேட்டி பிடிச்சி இருக்கிறது தப்பு. சரி, வேட்டி விடுங்க. அது அவுந்தற போகுது. விட முடியாது. என்னடா பண்ணுவ? வேட்டி விட்டுருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். விட முடியாது. என்னடா பண்ணுவ? இல்ல ஏற மாட்டேன். ஏற மாட்டியா? ஆமா ஏற மாட்டேன். ஏய் இவனை பிடிச்சி ஜீப்ல ஏத்துக்கடா. அன்னைக்கு அந்த போலீஸ் அடிச்சு கையை உடைச்சதுக்காக கொலை முயற்சின்னு என்ன உள்ள தள்ளி 307ல போட்டாங்க. கேஸ நான் தான் வாதாடினேன். அதனால தண்டனை 3 வருஷம் கம்மியாச்சு. இடையில வாய்தா மட்டும். இந்த கதையெல்லாம் கேட்டு நீங்க அழாதீங்க. இந்த கதையை நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு தலை வெடிச்சிரும் போல இருக்கு. டேப்லெட் சாப்பிடலையா? சாப்பிட்டேன். இருந்தாலும் வலி தாங்க முடியல. கண்டக்டர், பக்கத்துல ஹாஸ்பிடல் ஏதாவது இருக்கா? போற வழியில ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு. வண்டி அங்கேயே விடுப்பா. அதுக்கு இல்லடி நான் வரேன். கண்டிப்பா நாளைக்கு வரேன். சிஸ்டர், டாக்டர் இருக்காங்களா? ஒரு நிமிஷம். ஏதாச்சும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க. உங்களுக்கு தலைவலிக்குதா? ஐயோ, டாக்டர் 4 மணிக்கு தான் வருவாரு. வீட்ல பேஷண்ட்ட பாத்துட்டு இருக்காங்க. வீடு எங்க இருக்கு? ஹாஸ்பிடல் ஆப்போசிட். அங்கெல்லாம் கூட்டிட்டு போவாதீங்க. டாக்டர் கோவக்கார. நானும் பெரிய கோவக்காரன் தான். இங்க வாங்க, கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருங்க. இப்போ வந்துடுறேன். இந்த மருந்த வெளியில ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு, அங்க போய் வாங்கிக்கோங்க. இந்தாங்க. என்ன 50 ரூபா கொடுக்குறீங்க? 100 ரூபாங்க என் ஃபீஸு. போன தடவை வந்திருந்தப்ப நான் தந்தேன்ல. ட்ரீட்மெண்ட் வந்ததுனால தந்தீங்க, சும்மா ஒன்றும் தானம் தரலையே. என் கையில எதுவுமே இல்லை டாக்டர், அதனால தான். இல்லைன்னா இனிமேல் இங்க வரக்கூடாது. போங்க. தங்கப்பன். டாக்டர், ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட். நீங்க உடனே ஹாஸ்பிடல் வர முடியுமா? என் டியூட்டி டைம் ஆஃப்டர் 4 o'clock தான். அப்ப வரேன், நீ போ. டாக்டர், மனசாட்சி இல்லாம இப்படி பேசாதீங்க. பஸ்ல போகும்போது தலைவலி வந்துருச்சு. தலைவலியில அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர், தயவு செஞ்சு வாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா வேற ஹாஸ்பிட்டலுக்கு போ. வெளியே போ. கெட் அவுட். இப்ப நம்ம போலாமா டாக்டர்? போலான்னு நினைக்கிறேன். வாங்க 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 டாக்டர். எல்லாரும் வாங்க. இனிமே டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. தங்கப்பானா வாங்க வாங்க வாங்க. அங்க போய் கியூல நில்லுங்க. சீக்கிரம் வாங்க. பாத்து பாத்து. அண்ணா, சாபுதானே நீ? அண்ணா நீங்க எப்படி இங்க? அதான் அப்புறம் சொல்றேன். வண்டியில அருவா ஏதாவது இருக்காடா? இருக்கண்ணா, எடுறா. சின்ன கை கலப்பு, அதான் கை எடுத்துட்டு வரோம். அப்போ டாக்டர் நீங்க போங்க, நீங்க போங்க. எல்லாரும் போங்க போங்க போங்க. அண்ணா இப்ப எங்க இருந்து வரீங்க? உழல்ல இருந்து தான். வேற எங்க இருந்து? இவனுங்கெல்லாம் யாரா? முகத்தை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. பயப்படணும் தானே இந்த செட்டப்லாம். இவங்களுக்கு தான் பயங்கர டிமாண்ட். ஒரு நிமிஷம் இங்க வா. டேய், யாருடா இது? தெரியல. எந்திரிக்காதீங்க, படுத்துக்கோங்க. இவன் சாபு, எனக்கு ரொம்ப வேண்டியவன். 2.5 மாசம் ஜெயில என் கூட இருந்தான்.
இவனை நம்பி ஒரு வேலை கொடுத்தா நிச்சயமா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டான். என்ன ஸ்னேக் பாபுன்னு தான் ஊர்ல சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு இவன் எப்படி இருக்கான்னு நினைக்க வேண்டாம். இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் லவ் மேரேஜ். பார்த்தா ஆசைப்பட்டான், லவ் பண்ணா கல்யாணம் பண்ணா வேலை முடிஞ்சுது. 6 நாள் அவ்வளவுதான். 6 நாள் தானா? 6 நாள்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா. நீ பயங்கர கெட்டிக்காரன்டா. கண்டிப்பா நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வரணும். அவங்க ஃபுல் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய பேஷண்ட். முதல்ல நீங்க 2 பேரும் வெளியே போங்க. போயிட்டு வரங்க. அண்ணா அண்ணி சூப்பர், குடும்ப பொண்ணு மாதிரி இருக்காங்க. எங்க இருந்து பிடிச்சிங்க இவங்க? அது மனசுல உண்மையான காதல் இருந்துச்சுன்னா எதுவும் எதிர்பார்க்காமலே நமக்கு நல்லதால நடக்கும். கரெக்டா சொன்னீங்கண்ணா. இதோ போன் அடிக்குது. சொல்லுடி. வேண்டாம் வேண்டாம், சாப்பாடுலாம் ஆக்க வேண்டாம், ஐட்டம்லாம் வந்துடும். நாங்க 1 மணி நேரத்துல அங்க வந்துருவோம். சாப்பாடு நான் வாங்கிட்டு வரேன். வைஃபா? இப்ப கை கால் எடுக்க எவ்வளவு வாங்குற? இப்பெல்லாம் பீஸ் ரேட்னா, கால் ஃபுல்லானா 25, முட்டி வரைக்கும்னா 20, குதிகால் மட்டும்னா 10 வரும். அதெல்லாம் ரொம்ப கம்மிடா, ரேட்டை அதிகப்படுத்து. எங்க ஊர்ல எல்லாம் செம்ம டிமாண்ட். நான் அந்த ரேட் அதிகமாக்குனேன். அப்புறம் எமர்ஜென்சினா நாங்க கொஞ்சம் அதிகமா வாங்குவோம். இன்னைக்கு தான் காலையில ஒரு ஆபீசர் காலை எடுத்தோம். கட்சி ஆபீஸ் போற வழிங்கறனால 30 வாங்கணும். அந்த கட்சி வந்தாலும் இந்த கட்சி வந்தாலும் அதுல நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு யாரும் சம்பளம் கொடுக்க போறது இல்ல. நம்ம செய்யற வேலைக்கு பணத்தை வாங்கணும், அவ்வளவுதான் மேட்டர். அப்புறம் அண்ணி, அண்ணன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஜெயில ரொம்ப பெரிய ஆளு, ஜெயிலுக்கே ப்ரொஃபசர் மாதிரி. எல்லா நாளும் நம்ம அண்ணனோட கிளாஸ் இருக்கும். திருடுறதுக்கான புது வழிகள், கொலை பண்றதுக்கான புது ஐடியாஸ், எஃப்ஐஆர்ல இருக்க லூப் ஹோல்ஸ், போலீஸை பத்தி கரெக்டா கணிக்கிறது, சட்டத்துல இருக்கிற ஓட்டைகள், இதெல்லாம் யாருன்னு தெரியுமா? ஜெயிலர் வாசுதேவன் சார். டெய்லி வந்து தேடுறத யாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணனை தான். டவுட் கேட்கறதுக்காக. ஓ போதுண்டா சாபு, என்ன புகழ்ந்து யாராவது பேசினா எனக்கு பிடிக்காது. என்ன பத்தி உன்ன மாதிரி 2 நல்ல ஆளுங்க என்ன பத்தி நல்ல விஷயமா சொன்னா கேட்கறவங்களுக்கு நான் என்னமோ உனக்கு பைசா கொடுத்து சொல்ல வச்சேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், டேப்லெட் சாப்பிட்டுருங்க. அப்பா முனீஸ்வரா, நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. நீங்க என் கூட இருந்து நல்ல வழியை காட்டணும். அழகுன்ற சொல்லுக்கு முனி ஐயா. கோடீஸ்வரா, கோடீஸ்வரா, அட ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? அட ஆமாப்பா. எனக்கு ஒரு வேளை கண்ணுன்னு தெரியலையா? என்ன பார்த்து கோடீஸ்வரன் சொல்றேன்? வா 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 வா, அப்படி உட்காரு, முதல்ல உட்காருப்பா. 9 ரூபாய பஸ்ஸுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு ஓட்டப்படாரத்துக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி கோடீஸ்வரன் ஆயிருவேன், கோடீஸ்வரன் ஆயிரும் சொல்ற. அப்படி மண்டையில போட்டன உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவான். உன் கையில 2 கருணாகம் பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 வருவன்னு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆளாகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி ஒரு வேலை கொடுக்குறாங்கல்ல, ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் கூட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, சான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல புழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைக்கேஸ்ல நீ மாட்டி விட தெரிஞ்ச. சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பாலுக்கிறது புழைச்சுக்கலாம்னு பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பெரட்டா போட்டு புழைச்சுக்கலாம்னா 4 பேர் வந்தாங்க சாமி புள்ளைய தூக்கணும்னு. கடைசியில நீ பெரட்டா மாவு மாதிரி பெரட்டி எடுத்து விட்டாங்க சாமி. சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இது வரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா
கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின் அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டும், என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்புறாணியா இருக்கவன்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு. நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆளாயிடுவ. சரி சாமி, இவ்வளவு தூரம் சொல்றிய, பண்ணிதான் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லும் முதல்ல. நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ போ. என்ன பண்றது போற? இல்ல சாமி, இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? புடவை புடவை, தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. நமிதா புடவைன்னா என்னன்னு? ஏய் மான கட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே அப்ப பேசா புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவை தானே வாங்க முடியும். ஆஹா, இவன் ஒரு ஆளு தினுசா இருக்கானு. ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ? சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவைங்கிறது ஏய், இதுக்கு ஏன்டா வாய் ஆண் புழக்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுசா இருக்கிற உடம்ப பெருசா காட்டும்னு சொல்ல வாரே. ஓ அவ்வளவுதானா? எனக்கு தமிழா புடவே கொடு. நீ பணத்தை கொடு. இந்தா இல்ல 300 ரூபா இருக்கு. சரி போ போ. சே, சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே இவன்ட்ட. என்ன பொண்டாட்டி எப்படி தேவாடுறாளோ? புடவைக்காரே, யாரு? இங்க வரோம். ஆஹா, கழுத்துல செயின் ஒளி அடிக்குதே. தொழில ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. பாட வெயில்ல தெரிஞ்சுட்டு வந்தா துணியை இந்த அத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்த ஒன்றையில கேட்கணும். நான் உன் கழுத்துல நடக்கிற சீனை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி, டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா, புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க, எப்படி இருக்கு? இத பாருங்க, எப்படி இருக்கு? பாடு ரெட்டா பாடு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேலை கட்டிட்டு போனா பளபளன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா, 2 சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்டம் வச்சிருக்கல, இதா இருக்கு. செண்டுமா, அடிச்சா அப்படி மன மணக்கு வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன். ஆனங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கினோமா அனுப்பணுமா இல்லாம இந்த அரை அறுத்துக்கிட்டு இருக்க. உன்னை அப்படி கொமட்டில குத்துனானு. தங்கம்மா பித்தாளையா? தங்கந்தே. வணக்கண்ண. நீ யாரு? என்ன தெரியல? ஆமா, இவர் பெரிய தூத்துக்குடியில கப்பல் ஓனரு. இவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு போடா போடா. அட என்னண்ணே, பாயங்கோட்டை ஜெயில 10 நாளா ஒன்னா உட்காந்து கழுதினுமே. நல்லா யோசிச்சு பாரு. ஞாபகம் வந்துருச்சுடா. எல்லாரும் பேங்க்ல பணத்தை போட்டு அதை எடுக்கிறதுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை எடுக்க தெரியாம அந்த மிஷினை வீட்டுக்கு களவான்ட்டு வந்து அந்த கேஸ்ல உள்ள வந்தவன் தானே நீ. அது விடுங்கண்ணே, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? ஒவ்வொரு மாசமும் 30ஆம் தேதி ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்ததுக்காக ஒருத்த 10 லட்சம் எடுத்துட்டு போறான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நாளைக்கு தேதி 30. ஒரு 10,000 ரூபாய் தலை ரோட்ல செதறி விட்டீங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு காரை டிபாசிட் வந்து அந்த பணத்தை பொறுக்குவோம். அந்த கேப்ல கார் இருக்கிற பணத்தை நாம ஆட்டை போட்டுருவோம். எப்படி? முட்டாள் முட்டாள். எவனாச்சு 10,000 ரூபாய்க்காக 10 லட்சத்தை விட்டு போவானா? அட என்னண்ணே, பணம்னா பணமே வயப்பழக்கும், ஒரு பணக்கார வயப்பழக்க மாட்டானா? டேய், அவன் காரை பூட்டிட்டு தானே என்ன பண்ணுவ? ஏன் ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவசரமே பேசுற? உன் வாய் நல்ல வார்த்தை வராதா? திட்ட நல்லாத்தே இருக்கு. 10,000 ரூபாய் பணத்துக்கு எங்கே வருது? நீ செயின் ஆட்டை போட்டத நான் பார்த்துட்டேன். இந்த திட்டத்துக்கு மூளை என்னது, முதலீடு 1. சரியா? 10 லட்சத்தை அடிக்கிறோம், ஆளுக்கு 5 லட்சமா அள்ளிக்கிட்டு ஓடுறோம். ஓகே ஓகே. சொல்றா. ஆமா, வருது. பணத்தை போட்டுறவா?
என்ன கார் நிக்குது? அனாதி பேவுல ஆட்டைய போறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இந்த காருக்குள்ள வந்து இறங்குது. அடே வட்டா பாய். அடிச்ச செயினைய ஆட்டைய போட்டு இந்த பெட்டியை விட்டு போறானே, அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னத்த வச்சிருப்ப? பாப்ப பெட்டியை திறந்து. அடானாத பயவில்ல, செங்கலை வச்சதுக்கு கொஞ்சம் சிமெண்டையும் மண்ணையும் வச்சிருந்தா குழைச்சு கக்கூசாச்சு கட்டியிருப்பானடா. கல்ல வச்சு ஒரு போன் போட்டுருமா இல்ல ரம்பத்தை வச்சு அறுத்துருமா? ஆஹா, அன்னைக்கு மட்டும் 10 லட்சம் சொல்லி 10,000 ரூபாய் ஆட்டைய போட்டு போன எரிசோர்ல இன்னைக்கு இங்க என்ன நோட் பண்ணுது? டேய், பாசு பாசுன்னு சொல்லி தாண்டா என் பீஸ புடிங்கி விட்ட. ஆமா, இங்க என்ன பண்ற? இப்ப நம்ம ரேஞ்சே வேற பாஸ். டேய், ரேஞ்சுன்னு சொல்லிட்டு உன்னோட என்னைய சேர்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, இங்க என்ன பிளான் பண்ற? எய்தாப்ல உள்ள கடையை பாத்தீங்களா? சரவணா பேங்கஸ். ஆமா, அதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கு. விளக்கு வைக்கிற நேரத்தை பத்தி இலக்க பேசுறியே, நீனா விளங்குவியா? பாஸ், ஆசைப்படு பெருசா ஆட்டையை போடு. அதை விட்டுட்டு உங்களை மாதிரி பாத்ரூம் பக்கெட்டு, நாய் நாக்குன தட்டு, விசிலடி கேல குக்கர் இதெல்லாம் ஆடையை போட்டா இந்த ஜென்மத்துல முன்னேற முடியாது. தெரியுதா? ஒரே திருட்டு ஓஹோன்னு வாழ்க்கை. ஓகே, வாழ்ந்துட வேண்டியதே. ஹலோ மேன். ஆமா, நீ குளிச்சையா? ஏண்டா இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டே இருக்க, அறுக்கவே மாட்டேங்குது. எந்த கடையில வாங்கினது? வாங்கினதா? ஆட்டையை போட்டது. இத கூட ஆட்டையை போடுவாங்க. பலவலன்னு பேசி அறுக்காதீங்க பாஸ். முதல்ல பூட்டாருங்க. சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு. ஹலோ, பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்த வந்திருக்கு. உதவியா? எப்படி? அந்த பிளேட கொடுங்க. சாவி? ஆமா, அப்புறமா பேசலாம். வந்த வேலையை பாரு. பாப்போம்டா. இந்தாடா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும். ஆமா, இந்த பூட்டுக்கு இந்த சாவி சேரும்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த பூட்டை செஞ்சு நான் தான். சரி 200 400 ரூபாய் எடுங்க. சீக்கிரம் சீக்கிரம். போலீஸ் வந்துரும்னு பயமா இருக்கா? எனக்கா? போலீஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு உதவி செய்ய தான் போயிட்டு இருக்கேன். உதவி பண்றோம்னு சொல்ற, ஆனா பணத்துல குறியா இருக்கிய. அதுல 5000 ரூபாய் இருக்குடா. நகை கடையா நம்ம கண்ட்ரோல்ல வர போகுது. 5000 ரூபாய் போனா போயிட்டு போகுது. தம்பி, ஒரு நிமிஷம். ஆமா, நீ எங்களுக்கு சாவி கொடுத்து ஹெல்ப் பண்றது பதிலா பேசாம அந்த சாவிய பூட்ட திறந்து அம்மிட்டு நகையை நீ அள்ளிக்கிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஈன புத்திலாம் என் பரம்பரைக்கே கிடையாது. எனக்கு தெரியாத ஆளா இருக்காங்க. என்ன பேச்சு பேசுறான் பாரு. வாடா, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நகைக்கடைன்னு வெளியில போன பார்த்து சொன்ன, உள்ள வந்து பார்த்தா வெறும் அழுக்கு துணியா கிடக்கடா. நான் என்ன வந்தது? எல்லாத்துக்கிட்டே ஆட்டைய போட்டு ஏட்ட குடும்பம் பேரு ஏன் காசு ஆட்டைய போட்டு அவங்கள்ட்ட சேப்டியா கொடுத்து விடுறியடா. வெளியே உள்ள போன பார்த்து ஏமாத்துட்டேன். என்ன மன்னிச்சிருந்தே. மன்னிக்கிறதா? இனிமேல விடவே மாட்டேன்டா. அவங்க ஜாமான எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இவர் பெரிய கலெக்டர், இவர் டயத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம். போலீஸ புடிச்சு கொடுத்துனா அடி வாங்கி கொடுக்கணும். இவங்க யாரு? அதையாச்சும் செய்ய வேண்டியதானே. என்னமா பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் திருட கொண்டு போச்சேடா. டேய், மேல கை வச்சா உள்ள போயிருவே. இல்ல, இங்க போறல, எங்க வீட்டு கூக்குறே. டேய், உங்க வீடு எங்கடா இருக்கு? அண்ணனார்ல. ஏண்டா, அக்ரஹாரத்துல அடிச்சது அண்ணானருக்கு எப்படா சொந்தமாக? ஏய், ஓவரா பேசாதடா, களவாணி பேல. களவாணி பேல? யாரு? நாங்க. மாமே, நம்மள என்ன பாருங்க மாமே, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க. ஈஸ்வரா, நாத்த தாங்க முடியல, எடுத்து மாமியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? வால, நம்ம போவோம். டேய், களவாண்டது நானு, பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. போய் உக்கற களவான் இருக்கிற என்கிட்ட கேட்டிருந்தேன்னா மூடியோட தந்திருப்பேன்ல. டேய் சாமி, நீ பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. எவ்வளவு தெளிவா பேசுறேன், உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா. முதல்ல போடா. போய் ஒரு உக்கற
எல்லாரும் அவன் சாமான எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைப்பை போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போகடா. முடிப்போம். ஆஹா, என்னடா இது? பரிசு இப்படி வவுத்த தள்ளிக்கிட்டு இருக்கு. ஒரு டொரினோ குடினே. பரிசு இருக்கிற வெயிட்ட பார்த்தா A1 பிரியாணி கடையில 3 மாசத்துக்கு மூக்க புடிச்சு திங்கலாம். அண்ணே ஐஸ் டொரினோ ரெடியா? அண்ணே கடை வச்சுக்கலாமா? விளக்கமாறு பிஞ்சுவோம். அதை ஏன் பிக்கிற? ஹலோ, என் பர்ஸ கொடுப்பா. ஆமா, நீ யாரு? எங்க வந்து என்ன கேக்குற? நீ வச்சிருக்க பர்ஸ் அதுக்கு சொந்தக்காரன். ஏது இந்த பர்ஸுக்கு நீ சொந்தக்கார? யோ, நாங்கனா 7.5 போட்டா நீ தாக்க மாட்டேயா? நாங்கனா வெங்காயத்துல வீடு கட்டுறவங்க. நீ வெங்காயத்துல தான் வீடு கட்டுவ, நான் உருளைக்கிழங்குலயே பாம்பு வைப்பேன். யோ, இது ஓம் பர்ஸாயா? ஓம் பர்ஸ்னா என்ன ஆதாரம் இருக்கு? நல்லா பாரியா, நல்லா பாரியா, நல்லா பாரியா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அப்பா வாங்க, இங்க வாங்க 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 வாங்க. இந்த பர்ஸ் இவர் விட்டுன்னு சொல்றாரு. இந்த பர்சுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பர்ஸ் அவர்கிட்ட கொடுத்துறேன். எவ்வளவு சொல்லுங்க. இந்த பாரியா, அதுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சேன், எவ்வளவு செலவு பண்ணலாம் ஞாபகம் இல்ல. அதுக்குள்ள முத்தாரம்மை போட்டோ இருக்கும் பாரு. முத்தாரம்மை போட்டாவா இருக்கு? 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 நல்லா பாருங்க. என்ன எல்லாரும் என்னையவே பாக்குறீங்க? ஏக்கா, உன் புருஷன் மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டியா? பேச்சுதே சோகையா பேசுற. அடி ஒண்ணு இடி மாதிரியில விழுகுது. போ போ போ. செல்வம் வாழ சீக்கிரம். இந்த வரம்ல. இது யாரு? புதுசா இருக்கு. ஆஹா, கொக்கர் களவாணி இல்ல, கூட்டம் போட்டு அலைவாங்க ஒருக்கே. அடி ஏக்கா, கூலா ஒரு கூலிங் தூணுங்க. டேய், யாரு? அண்ணா நீங்களா? இந்த கார் வாங்குற அளவுக்கு ஓட்டேதா காசு? நம்ம என்னைக்குனே காசு கொடுத்து கார் வாங்கிருக்கோம். எல்லாம் ஆட்டை போட்டதா? கார் ஆட்டைய போட்டது சரி, அதை எப்படி விப்ப? கார் விக்கிறதுக்கு இல்ல, கடத்துறது. ஏண்டா அந்த தப்பு இந்த தப்பு பண்ணி ஆளை கடத்துற அளவுக்கு வந்துட்டியாடா? யார கடத்த போற? தேவேந்திரன் ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவளை கடத்திட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுனா கொடுத்துட போறான். கொடுப்பேன். மாட்டுனா போலீஸ்காரன் கொடுப்பானே, அதை எவன் வாங்குவேன்? இதா என்னடா? போலீஸ்காரனுக்கு நாம தான் நிறைய வேலை கொடுக்குறோம். ஏன் பயப்படுற? இப்படி பயந்து சாகாத. தூத்துக்குடினால எல்லாரும் பயப்படுறாங்க. இப்படி உசுப்பேத்தி நானாகலப்படுத்தி விடுங்கடா. ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல. நீ இருக்கிறாண்டா எனக்கு பயமா இருக்கு. ஆனே முன்னுக்கு உட்கார்ந்து முன்னாடி காட்டுறேன். வா, உன்னை எப்படியாவது பெரிய ஆளா காட்டலான்னு பாக்குறேன். சிக்க மாட்டேன். சிக்கிதாண்டா, சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கேன். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? இந்த காலத்துல நீ கார் ஓட்டு. டேய், என்னடா வண்டியை ஊருக்குள்ள கூடாது நிப்பாட்டுற? ஆமா, நம்ம போட்ட 5 லிட்டர் டீசலுக்கு 500 கிலோமீட்டர் ஆகும். ஒரு 1/2 லிட்டர் மிச்சம் இருக்கட்டுமே ஒரு சாப்பிட்டுக்கு. அதுவும் சரித்தேன். அங்கிள், எனக்கு கேக் வேணும். இங்க டீசல் போடவே காசு இல்லாம இருக்காங்க. கேக் வேணும், கல்லச்சி வேணும்னு. கேக் வாங்கி தரனா கத்துவேன். உன்னை குத்துவேன். இந்த பாரு, 10 ரூபாய் பாத்தீனா பல லட்சங்களை இறக்க வேண்டியிருக்கும். பாத்துக்கோ. கூறுகட்ட கூவ நான் இறங்கி கேக்கு வாங்க போனா என்னைய புடிச்சு விட மாட்டாங்களா? ஓ, அது ஒண்ணு இருக்கோ. பாப்பா, நாங்க போட்டிருக்க திட்டம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டு. உனக்கு கேக்கு என்ன? கேக்கு கடையே வச்சுத்தாரே. சும்மா வளவளன்னு பேசாத. அவ அப்பனுக்கு போன் போட்டுக்க பேசு. டேய், என்ன ஏன்டா பேச சொல்ற? நம்ம பாக்குற தொழிலுக்கு நீதானே எனக்கு குரு. பேசு. ஹலோ, தேவேந்திரனா? நான் யாரு எப்படிப்பட்டங்கிறத அப்புறமா சொல்றேன். நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க உங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம். ஆமா, ஆனா நாங்க சொல்ற இடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கேஸோட வந்தா உன் மக சேஃப்டியா சேதாரம் இல்லாம இருப்பா. ஏதாச்சும் சிக்கல் பண்ண நினைச்சிட்டு வச்சுக்க, கறி போன கருப்பட்டி மாதிரி ஆயிரும். அத பாத்துக்க. சரிங்க, எந்த இடத்துக்கு வர்றோம்? நான் சொல்லிட்டு மாட்டிக்கிறதா? எந்த இடம் என்ன பிளான் நான் அப்புறமா சொல்றேன். நான் எப்படி நம்புறது? உன் மகள்கிட்ட போன குடுக்கறேன், பேச. இந்த பாப்பா, உங்க ஃபாதர் பேசுறாரு, பேசு. ஹலோ டாடி. பயப்படாம தைரியமா இருப்பா. அப்பா எப்படி உன்னை காப்பாத்துவாரு? பயமா? அப்படியெல்லாம் இல்ல டாடி. இந்த அங்கிள் ரொம்ப காமெடி அங்கிள். நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. கேக் கடையே வச்சு தருவாரு. அண்ணே போலீஸ்ல தப்பிச்சு ஓடிடுங்க. ஏடா ஓடுற? ஐயோ,
ஐயோ எண்டுல மாட்டி விடுறதே இந்த பயவலைக்கு வேலையாகி போச்சு. இவங்க வேற இல்ல இப்படி கூப்பிடுறாங்க. சார் நீங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டுற அளவுக்கு நான் பெரிய அக்குஸ் இல்ல சார். அது தெரியுது, அதான் வந்து மாட்டிக்கிட்டேல. சார் நான் மாட்டிக்கிட்டத பத்தி கவலைப்படல. ஆனா நான் இங்க இருக்கம்னு உங்கள்ட்ட யார் சார் சொன்னது? அங்கிள் ஒரு நிமிஷம். அங்கிள் அத நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு. டூயிப்புறம் ஏசப்பா கோயில் கிட்ட, டூயிப்புறம் பிள்ளையார் கோயில் கிட்ட ரெட் கலர் காருக்குள்ள நாம இருக்கோம்னு போன்ல நான் தானே சொன்னேன். போன்ல பேசின கேப்ல எனக்கு வச்சிட்டிய ஆப்பு. சார் சீட்டிங்க சில வருஷம் கழிச்சு வச்சுக்கிருவோம். இப்ப கிளம்புவோம். கார் ஓனர்ட்ட போன போட்டு எடுத்துக்கிற சொல்லுங்க. முதல்ல நீங்க சிப்ப